வணக்கம். 15/3/2026 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய மேச ராசி பலன். மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் சிறந்த நாளாகவும், நினைத்து நிறைவேறும் எண்ணங்கள் ஈடேறும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். அதே நேரம் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் போதும் உயரமான தளங்கள், கரண்டு, நெருப்பு, கூர்மையான ஆயுதங்களில் பணிபுரிபவர்களும் மிகவும் கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய நாள். சர்வ காரியத்திலும் வெற்றி பெற, அனைத்து வகையிலும் நன்மைகள் வந்து சேர, பொறுமை, நிதானம், பக்குவம் அவசியம் தேவைப்படக்கூடிய நாளாக அமைகிறது இன்றைய நாளில். உங்களுடைய ராசியில் அஸ்வதி நட்சத்திரம் சர்வ காரியத்திலும் வெற்றி கிடைக்கும். பரணி வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் போதும், உயரமான தளங்கள், கரண்டு, நெருப்பு, கூர்மையான ஆயுதங்கள் பணிபுரியும் போதும் கவனத்தோடு இருக்க வேண்டும். கிருத்திகை நட்சத்திரம் சர்வ காரிய வெற்றி கிடைக்கும். அடுத்ததாக நம்ம காண இருப்பது ரிஷபராசி பலன். ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் சிறந்த நாள். அனைத்து வகையிலும் நன்மைகள் வந்து சேரும். சர்வ காரியத்தில் வெற்றி கிடைக்கும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். நல்லோருடைய ஆசையும் அரவணைப்பும் கிடைக்கக்கூடிய நாளாக அமையக்கூடும். கிருத்திகை நட்சத்திரம் சர்வ காரிய வெற்றி கிடைக்கும். ரோகிணி மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டிய நாள். நீங்கள் பயணம் செய்யும் போதும், வேலை செய்யும் இடத்திலும் சற்று பொறுமையோடு இருங்கள். சர்வ காரியமும் வெற்றி கிடைக்கும். மிருக சீரிசம் எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறக்கூடிய நாளாக அமையக்கூடும் இன்றைய நாளில். அடுத்ததாக நீங்கள் காண இருப்பது மிதன ராசி பலன். மிதன ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் சிறந்த நாள். எந்த வேலை செய்தாலும் செய்யும் வேலையில் கவனத்தோடு இருங்கள். மற்றபடி அனைத்து விதத்திலும் நன்மைகள் வந்து சேரும். சர்வ சிக்கல்களில் இருந்து விடுபடலாம். சர்வ காரியத்திலும் வெற்றி கிடைக்கும். அனைத்து விதத்திலும் நன்மைகள் வந்து சேரக்கூடிய நாளாக அமையக்கூடும். சர்வ சங்கட்டங்களும் விலகும். சர்வ எண்ணங்களும் ஈடேறக்கூடிய நாளாக அமையும். மிதன ராசியில் வரக்கூடிய மிருக சீரிச நட்சத்திரம் சர்வ காரிய வெற்றி. திருவாதிரை நினைத்து நிறைவேறக்கூடிய நாள். புனர்பூசம் எதை செய்தாலும் அதில் தவறுதல் இல்லாமல் செய்ய வேண்டும். சிறிய தவறுதல் பெரிய அளவுக்கான சங்கட்டங்களை உருவாக்கும். சர்வ சங்கட்டங்களும் விலகக்கூடிய நாளாக இருக்க சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். அடுத்ததாக நம்ம காண இருப்பது கடகராசி பலன். கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் சிறந்த நாள். எந்த வேலை செய்தாலும் அதில் கவனத்தோடு செயல்படுங்கள். சர்வ சங்கட்டங்களில் இருந்து விடுபடலாம். அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். வீண் வாக்குவாதத்தை முழுக்க தவிர்க்க வேண்டும். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம் தனஸ்தானாதிபதி 8ஆம் இடத்தில் சஞ்சரித்த போன மாதம் முழுக்க மாசி மாதம் இப்போது 9ஆம் இடமான பாகிஸ்தானத்துக்கு வந்துள்ளதால் சற்று தெம்பும் தைரியமும் கிடைக்கும். அதே நேரம் 12ஆம் இட விரயஸ்தானத்தில் பாக்கியாதிபதி இருப்பதால் கை காசு நிற்காமல் விரயமாகிக் கொண்டே இருக்கும். கவனத்தோடு இருக்க வேண்டும். பூசம் சர்வ நன்மைகள் வரும். புனர்பூசம் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும்.